ஆண்டவர் இந்த மாதத்திற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தீர்வுகளாக இருக்கிறது. நம்முடைய தீர்வுகள் தேவனுடைய வசனத்திற்குள் அடங்கியிருக்கிறது. சங்கீதம் 126 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 126 5, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆண்டவர் சிருஷ்டிப்பிலேயே எப்படி சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் மரங்களையும் செடிகளையும் மிருகங்களையும் உண்டாக்கியது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு கனிதரும் மரத்துக்குள்ளும் ஒரு விதையை தேவன் வைத்திருக்கிறார். மரத்தை மாத்திரம் அவர் சிருஷ்டித்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அவர் படைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அவர் சிருஷ்டிப்பு எல்லாம் பூமியின் ஆரம்பத்திலே முடிந்து விட்டது என்று எபிரேயர் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் இன்றைக்கு சிருஷ்டிக்கும் வேலையில் இல்லை, ஏனென்றால் அவசியம் இல்லை. நமக்கு தேவையான அத்தனையையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், விதையிலே வைத்திருக்கிறார். அது விதைக்கப்படும் பொழுது ஒரு ஆப்பிள் மரத்துக்குள்ள, ஒரு ஆப்பிள் பழத்துக்குள்ள சில விதைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விதைக்குள்ள எண்ண முடியாத ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஆப்பிள்கள் இருக்கிறது. ஏனென்றால் விதைக்குள்ளே தேவன் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் அநேக நேரத்தில் இந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் ஆவியானவர் என் மனக்கண்களை திறந்து இதுவரைக்கும் காணாத, நான் கேட்டிராத, நான் கண்டிராத சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்த போது அது என்னை ஆச்சரியப்படுத்தினது. Those who sow with tears will reap with songs of joy. இந்த சங்கீதத்தை துவக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லுகிறது. அப்ப இது சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இதனுடைய பின்னணியை எப்போ எழுதினாங்க இந்த சங்கீதத்தை எடுத்து பார்த்தால், வேதாகம வரலாறு சொல்லுகிறது, யூதாவின் ஜனங்கள் பாபிலோன் ராஜாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த சம்பவத்தையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை எனக்கு காண்பித்த பொழுது நான் மிகவும் ஆவியில் களி கூர்ந்தேன். உலகத்தில் அதனால்தான் வசனம் சொல்லுது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தேடி கண்டுபிடிக்க தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடில்லாமல் இராதுன்னு சொல்றாரு. ஏனென்றால் ஒரு கேள்விக்குரிய பதிலை அல்லது ஒரு சத்தியத்திற்குரிய ஆதாரத்தை தேவன் இன்னொரு இடத்துல வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The Bible is such a complete book. வேதம் ஒரு பரிபூர்ணமான புத்தகம். ஆகையினால்தான் வேதத்திலிருந்து நம் வாழ்க்கையின் பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 137 நாம்
வாசிக்க போகிறோம். 6ஆம் வசனம் வரைக்கும். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள் கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என்மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 126 சீயோன்ற வார்த்தையோட தொடங்குது. 137 சீயோன் என்கிற வார்த்தையில் தொடங்குகிறது. இங்கே என்ன சொல்லுகிறது? பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதற்கு காரணத்தை அவங்க சொல்றாங்க. 3ஆம் வசனம், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் என்று சொல்லி. ஸோ யூதா தேசத்து ஜனங்கள், யூத ஜனங்களை பாபிலோன் ராஜா சிறை பிடிச்சிட்டு அவன் பாபிலோனுக்கு எடுத்து செல்லுகிறான். சிறை பிடிக்கப்படுகிற அனுபவம் என்பது யுத்தத்திலே இவர்கள் தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த தோல்வி நடக்கிறது. அப்போ அதிலும் நீதிமான்கள், தானியேலை போல பரிசுத்தவான்கள் அதன் மத்தியிலும் இருந்தார்கள். இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அங்கே இவர்களை பலரை ஒரு ரெஃப்யூஜி மாதிரி தான், அகதிகள் மாதிரி, அகதிகள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கஷ்டமான நேரம். இந்த யூதா ஜனங்களுடைய சுபாவம் என்னவென்றால், அதை நன்கு எதிரிகளே அறிந்திருந்தார்கள். இவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா இசை வாசிப்பாங்க. கையில் போகும்போது மற்றவங்கெல்லாம், மற்ற ஜனங்கள், மற்ற தேசத்து ஜனங்கள் என்ன கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க கிண்ணறங்களை, கிட்டார்ஸ் மாதிரி, அன்னைக்கு ஹார்ப், கிண்ணறங்களை எடுத்து கொண்டு போகிறாங்க. பாபிலோன் தேசத்தினுடைய இராணுவத்திற்கு, அந்த இராணுவ வீரர்கள், அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், யூதா ஜனங்கள்னால் நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்களாம், தங்குகிறதற்கு வசதியான இடங்கள் இல்லை, அந்த கிண்ணறத்தை பத்திரமாய் வைக்க வேண்டும். அதை அலரி செடிகளின் மேலே மாட்டி வைக்கிறார்கள். ஏனென்றால் அது பாழாய் போயிடக்கூடாது, மண்ணில் இருந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கே வைக்கிறார்கள். பாபிலோனில் ஆறுகள் உண்டு. அன்னைக்கு இருக்கிற பாபிலோன் இன்னைக்கு தற்கால ஈராக்கில் பெரிய 2 நதிகள், ஐப்ராத்து, யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். அப்படிப்பட்ட பெரிய நதிகள் இன்னைக்கு வறண்டு போய் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ரொம்ப செழிப்பான தேசமாக இருந்தது. ஆகையினால் தங்கள் வாழ்க்கையை ஆறுகள் பக்கத்திலே இருந்து குடிசை வாழ் பகுதி மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்துருக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவன் சொல்கிறான், எங்களுக்காக நீங்கள் வாத்தியங்களை வாசித்து மங்கள கீதங்களை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்தில் இந்த ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அதை எபிரேயத்தில் வாசித்து பார்த்தால் எப்படிப்பட்ட பாடு, தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க, மங்கள கீதங்கள் என்று சொல்லி. எபிரேயத்தில் அதனுடைய அர்த்தம்
blithesomness, ஒரு புதிய வார்த்தை, blithesomness, blithesomness. blithesomness என்றால் ஒரு பண்டிகையை கொண்டாடும் போது பாடுற மாதிரி, அந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேலியாக இந்த யூதா ஜனங்களை பரியாசப்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு கொடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கஷ்டத்தில் இவங்களுக்கு அவங்க பொழுதுபோக்கு கொடுக்கணுமா? எப்படி சிம்சோனுடைய கண்களை எடுத்து விட்டு அவன் அவர்களுக்கு பெலிஸ்தர்களுக்கு விளையாட்டு காட்டும்படியாக அவனை கொண்டு வந்தார்கள், வேடிக்கை செய்ய, வித்தைகள் செய்ய கொண்டு வந்தார்கள் வேதம் சொல்கிற மாதிரி. இவங்க கஷ்டத்தில், தேவ ஜனங்களுடைய கஷ்டத்தில் இவர்கள் சந்தோஷம் அடைவதற்கு சில பாடல்களை பாடுங்கன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாடுறவங்க தான், நாங்கள் நல்லா நடனம் செய்கிறவங்க தான், ஆனால் பொழுதுபோக்குக்காக செய்கிறவர்கள் அல்ல, நாங்கள் எங்கள் தேவனுக்காக பாடுகிறவர்கள், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கு நல்ல உற்சாகமாக பாடி துதித்து நடனமாடி ஆராதிக்கிறவர்கள். சத்துருவே, உன்னை சந்தோஷப்படுத்த நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே சொல்கிறாங்க பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இவங்க முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விதைக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த விதைக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் ஏதோ ஒரு விதையை விதைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு சொல்கிற வார்த்தைகள், நம்ம செய்கிற செயல்கள், நம்முடைய எண்ணுகிற எண்ணங்கள், இவைகள் நாம் மாம்சத்துக்கும் விதைக்கலாம், ஆவிக்கும் விதைக்கலாம். மாம்சத்துக்கு விதைத்தால் அதனுடைய விளைவு அழிவு உண்டாகும். ஆனால் ஆவியானவர் சொல்கிற மாதிரி, வேத வசனம் சொல்கிற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் இருந்தால், நம்முடைய செயல்கள் இருந்தால், நம்முடைய சிந்தனைகள் இருந்தால், அந்த ஒவ்வொரு விதையும் நல்ல ஆசீர்வாதமான விளைவுகளை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இதை கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். பிறகு வாசித்து பாருங்க. அப்போ இவங்க செய்த முதல் முடிவு என்னன்னா, நாங்கள் மாம்சத்துக்கு விதைக்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எங்களுக்கு பாடல தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை கொண்டு சத்துரு பிரியப்படுகிற காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், சந்தோஷமான நேரங்களாக இருக்கட்டும், இல்லை கஷ்டமான நேரங்களாக இருக்கட்டும், ஒரு நாளும் நாம் சொல்லுகிற வார்த்தைகளோ, நாம் செய்கிற செயல்களோ, நாம் நினைக்கிற நினைவுகளோ பிசாசை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு பொழுதுபோக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்து விதையாய் வரவே கூடாது. ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்ன எங்களை பார்த்து கேட்குறியா? நீ என் சத்துரு, உனக்கு பொழுதுபோக்கு கொடுக்க நாங்கள் மங்கள கீதம் பாடி உன்னை சந்தோஷப்படுத்துவோமா? நோ சான்ஸ், முடியவே முடியாது. அப்படி ஒரு வைராக்கியம்.
கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட நான் முறுமுறுக்க மாட்டேன். என் வாயின் வார்த்தையை சொல்லி நான் முறுமுறுக்க மாட்டேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எனக்கு, நான் புலம்ப மாட்டேன். நான் அவிசுவாசமான விதைகளை விதைக்க மாட்டேன். நான் உலகத்தானோட போய் உலகம் மாதிரி இருக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன். பிசாசே, ஒரு நாளும் உனக்கு நான் பொழுதுபோக்கு கொடுப்பேன் மாத்திரம் நீ நினைத்து விடாதே. நான் மாம்சத்துக்கு ஒரு நாளும் விதைக்கவே மாட்டேன். என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க இந்த ஜனங்களுக்கு. அப்ப எதை விதைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எங்கே விதைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எங்கே விதைக்க கூடாதுன்றதில், எதை விதைக்க கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஒன்றை நாம் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணம், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விதையாக இருக்கிறது. அப்போ அவர்கள் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன விதைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 காரியங்களை அவர்கள் வார்த்தைகளின் மூலமாய் விதைக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனிடத்தில் தங்கள் விடுதலைக்காக ஜெபத்தை விதைக்கிறார்கள். முதலாவது ஜெபத்தை விதைக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. 2வது, நிச்சயமாக சத்துருவின் மேல் நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்கிற விசுவாச அறிக்கையை விதைக்கிறார்கள். அதை வாசிப்போம். வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:7. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அது ஒரு ஜெபம். ஏன்னா இந்த ஏதோம் புத்திரர் என்ன சொன்னாங்க? பாபிலோன் வந்து எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது இவங்களை முற்றிலுமாய் தரை மட்டும் இடித்து போடுங்கள். இங்கிலீஷில் ரேஸ், RAZE, அதில் தான் ரேசர் அப்படின்ற வார்த்தை வருது. தரை மட்டும் இடித்து போடுங்க சொன்னாங்களே. ஆண்டவரே, நீங்கள் அவங்கள நினச்சி பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேமின் நாளில் நினச்சி பாருங்கன்னா, எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும் பொழுது எங்கள் சத்துருக்களின் கிரியைகளை நீர் அழிப்பீராக. அப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை ஒரு விதையாக கொடுக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, அழுதுகிட்டே ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அழுக வந்தால் பரவாயில்ல. எவ்வளோ கண்ணீரின் மத்தியிலே நீ இருந்தாலும் நீ ஜெபிக்கிறவனாயிரு. எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் நம்ம இருந்தாலும் நம்ம ஜெபத்தை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள்னா அதுதான் அர்த்தம். நம்முடைய கஷ்டங்கள் நாம் ஜெபிக்கிறத தடுக்க அனுமதிக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கஷ்டங்கள் நாம் விண்ணப்பிக்கிறத தடுக்க நாம் அனுமதிக்க கூடாது. எவ்வளோ கண்ணீர் இருந்தாலும் நான் ஜெபிப்பேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஜெபிப்பேன், சிறையிருப்பின் மத்தியிலும் நான் ஜெபிப்பேன். அப்படி தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சிறையிருப்பின் மத்தியிலே தான் மிகப்பெரிய ஜெப வீரர்கள் எழும்பினார்கள் என்று வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. உதாரணமாக, மிகப்பெரிய ஜெப வீரன் எரேமியா
சிறையிருப்பில் போகும்போது அவரை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அவர் ஒரு பெரிய ஜெப வீரனாக இருந்தார். எருசலேம் விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். எசேக்கியேல் சிறையிருப்புக்கு உள்ளே இருந்தவர், பாபிலோன்லே இருந்தவர். அங்கே இருந்த பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அதனால தான் அவருக்கு தரிசனம் எல்லாம் கிடைச்சிச்சு. ஜெபிக்கிறவர்களின் நெற்றியிலே, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியிலே முத்திரை போடு என்கிற வெளிப்பாடையெல்லாம் ஜெபிக்கிற எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்தார். நேரமில்லை ஒவ்வொரு வசனத்தை காட்ட. தானியேல் சிறையிருப்பின் நடுவில் இருந்தார், ஜெபிக்கிறவராய் மிகப்பெரிய ஜெப வீரனாய் காணப்பட்டார். அப்ப கண்ணீரின் மத்தியிலும் அவர்கள் ஜெபத்தை விதைத்தார்கள். இரண்டாவது, கண்ணீரின் மத்தியிலும் அவர்கள் விசுவாச வார்த்தையை, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களை விடுதலை செய்கிறவர் என்பதை தைரியமாய் அறிக்கை செய்தார்கள். அதை வாசிக்கலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். என்ன சொல்றாங்க இங்கே? ஒரு அறிக்கையை செய்கிறாங்க. சத்துரு எப்படி எங்களுக்கு செய்தானோ கர்த்தர் சத்துருவுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னிடத்திலிருந்து பிடுங்கினதை கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். சத்துரு என்னிடத்திலிருந்து திருடினதை கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். சத்துரு எப்படி என்னை விழ செய்தானோ அந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவனை விழுந்து போக செய்வார். Hallelujah. That takes faith to confess. அந்த மாதிரி அறிக்கை செய்கிறதுக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. ஜெபத்தை விதைக்கிறது மாத்திரம் அல்ல, நாம் விசுவாசத்தை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார். வாக்குத்தத்தங்கள் அதனால தான் ஆண்டவர் கொடுக்குறார். இப்போ கண்ணீரின் மத்தியிலும் நம்ம என்ன செய்யணும்? நாம் வாக்குத்தத்தங்களை விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பஞ்ச காலமாக இருந்தது, கண்ணீரின் காலம். ஆனால் ஈசாக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினாலே அவன் வாக்குத்தத்தத்தை விதைக்கிறவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. ஈசாக்கு ஜெபிக்கிறவனும் கூட அதே நேரத்தில் வாக்குத்தத்தத்தை நம்பி விதைத்தான். கர்த்தர் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைய செய்தார். கண்ணீரோடு விதைத்தார்கள். The right way of telling it, அதை சரியாக சொல்லணும்னா, கண்ணீரின் மத்தியிலே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள். சரி, இப்போ இந்த ஜெபத்துக்கும் இந்த விசுவாசத்துக்கும் விதைச்சாங்கல்ல, இதுக்கு பதில் அறுவடை தான். சங்கீதம் 126 வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆமா, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். 70 வருஷம் முடிஞ்சப்ப கர்த்தர் யூதாவை அங்கே பாபிலோனிலிருந்து சீயோனின் சிறையிருப்பை திருப்பி மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்ப பண்ணினார். உங்களுக்கும் கர்த்தர் அதையே செய்வார். ஹல்லேலூயா. அது எப்படி இருந்துச்சா? ட்ரீம் மாதிரி இருந்துச்சான். சொப்பனம் காண்கிறது போல் உண்மையாலுமே நமக்கு நடக்குதா? அப்படிதான். கண்ணீரோടെ விதைத்ததையெல்லாம் கம்பீரத்தோടെ கர்த்தர் அறுவடை செய்வார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஓ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இதை குறித்து அதிகமாய் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று இங்கே நம்ம பார்க்கிற காரியம், எங்கள் வாய் துதியினால் நிறைந்திருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரின் மத்தியில்
உங்கள் வாய் ஜெபத்தினால் நிறைந்திருந்தால், விசுவாச வார்த்தையினால் நிறைந்திருந்தால், கர்த்தர் விடுதலை செய்து உங்கள் வாயை நகைப்பினால் நிரம்ப செய்வார், துதியினால் நிரம்ப செய்வார். இதில் ஸ்டார் கிளைமேக்ஸ் என்னன்னா, எவன் எல்லாம் அதாவது சத்துரு சொன்னான் இல்லைங்களா, எனக்கு பொழுதுபோக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வாயிலேயே ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறார் பாருங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஒரு நாள் பரியாசம் பண்ணினவன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லும்படியாக செய்தார், உங்களுக்கும் அப்படியே செய்வார். இது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், இது அவருக்கு லேசான காரியம். சரி, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இது ஏன் அப்படி சொல்றாருன்னா, முதல் இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரு சிறையிருப்பு திரும்பி வந்தாங்க. மொத்தம் 3 தடவை அவர்கள் 3 பகுதியாக வந்தார்கள். முதல் பகுதியில் வந்தவர்கள் இந்த பாட்டை பாடினாங்க. இந்த சங்கீதத்தை எழுதினவர் எஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. எஸ்ரா புஸ்தகம் பார்க்குறோமே, எஸ்ரா தான் இந்த சங்கீதத்தை எழுதினார். எங்களை விடுதலை செய்தீர், இன்னும் முழுசாக எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் செய்தால் முழுசாக செய்வார், அரைக்குறையாக செய்ய மாட்டார். ஆமென். மனுஷன் செஞ்சால் அரைக்குறையாக செய்வான், ஆனால் கர்த்தர் செஞ்சால் முழுசாக செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாய் செய்வார். ரைட். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். ஆகையினால் 137 ஆண்டவரே சங்கீதத்தில் நாங்கள் கண்ணீரின் மத்தியிலேயே ஜெபித்தோம், கண்ணீரின் மத்தியில் விசுவாச அறிக்கை செஞ்சோம். இன்னைக்கு நாங்கள் கம்பீரத்தோடே அறுக்கிறோம். அதாவது ஷவுட்ஸ் ஆஃப் ஜாய், சாங்ஸ் ஆஃப் ஜாய். அன்னைக்கு சத்துருக்கு எங்களை பரியாசம் பண்ணி பாட சொன்னான், ஆனால் இன்னைக்கு நாங்கள் உம்மை விடுதலையோடு துதித்து பாடுகிறோம், மகிழ்ந்து களி கூறுகிறோம். கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் ஜெபத்தை விதையுங்க, சோர்ந்து போகாமல் விசுவாச வார்த்தைகளை விதையுங்க. கர்த்தர் கம்பீரத்தோடே அறுவடை செய்ய, அறுவடையின் பாடல்களால் உங்கள் வாயை நிரப்புவார், அறுவடையின் மகிழ்ச்சியினால் நிரப்புவார், அவருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் பாதையை நீர் களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். கண்ணீரின் மத்தியிலும் விதைக்கிற கிருபையை தருவீராக. ஜெபத்தை விதைக்க, விசுவாசத்தை விதைக்க ஆண்டவரே, அந்த அறுவடையை கம்பீரத்தோடு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த மாதத்தை கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற மாதமாய் விதைத்து விதைத்து அறுவடையை காண்பார்களாக. நீர் செய்கிறதற்காய் நன்றி. ஜீவனை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், நன்மைகளை பேசுகிறேன். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் செய்வதை அவர்களை சுற்றியிருக்கிற புறஜாதிகள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.